கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். அவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகத்திலே 5ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து நான் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியே அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை தந்து ஆண்டவரை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரை வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் இந்த பொய் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். நான் வாசித்த வசனம் சங்கீதம் 5:6. அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதிலே துன்மார்க்கம், வீம்பு பண்ணுகிறது, அக்கிரமம், நான் வாசித்த வசனத்திலே சூதுள்ள மனுஷன், இப்படி இந்த பாவங்களுக்கு இணையாக சங்கீதக்காரர் இதை ஆவியானவருடைய துணையோடு எழுதும்போது பொய் பேசுகிற ஒரு அனுபவத்தையும் சேர்த்து எழுதுகிறார். 7வது வசனத்துல நாம் வாசிப்போமேயானால், பொய் பேசாத ஒரு மனிதன் மிகுந்த கிருபை நிமித்தமாக தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த சங்கீதத்தை நீங்கள் பொறுமையாக வீட்டிலே வாசித்து பாருங்கள். அப்பொழுது இதிலிருந்து என்ன நாம் விளங்கிக் கொள்கிறோம் என்றால், பொய் பேசுகிற ஒரு மனிதன் அருவருப்பான, சூதுள்ள, அக்கிரமமான, துன்மார்க்கமான ஒரு மனிதனுக்கு ஒப்பனையாகவும், அந்த பொய் பேசாத ஒரு மனிதன் தான் தேவனை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சங்கீதம் 40:4 வாசிக்கும் போது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை, சிலர் பொய்யை பேச மாட்டார்கள், ஆனால் பொய்யை சார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாய் காணப்படும். அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொய் பலவிதமான பொய். சிலர் ஒயிட் லைஸ் என்பார்கள். சிலர் சமாளிப்பதற்காக பொய் பேசினால் பாவம் இல்லை, 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்று சொல்வார்கள். அல்லது தொழில் தர்மம், அந்த தொழிலிலே பொய் பேசாமல் முடியாது என்று சொல்வார்கள். பல சாக்கு போக்குகளை சொல்லி ஜனங்கள் தாராளமாக அவர்கள் பொய் பேசுவதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த தவக்காலத்திலே, லென்ட் டேஸிலே, நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் மிகைப்படுத்தி பேசுவார்கள். ஒரு சிறிய காரியத்தை பெரிய அதுவும் பொய்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னுரையாக நான் அநேக வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த பொய் எவ்வளவு பெரிதான ஒரு காரியம் என்று. அதற்கு பிறகு வேதத்திலே சில பரிசுத்தவான்கள் பொய் சொன்னதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த நஷ்டங்களை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணாகமம் 23:19 நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் உரையாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே பதத்தை பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது தீத்து 1:3 பொய் உரையாத தேவன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 6:18 நீங்கள் வரும்போது அதை இன்னும் தெளிவாக அவர் சொல்றார், எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன், பொய் உரையாத தேவன், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். ஏன் இந்த பொய்க்கு ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? லேவியராகமம் 6:3 பொய் பேசுவது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. அதே லேவியராகமத்துல 19:11 வரும்போது
நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். 89ஆம் சங்கீதம் 35வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் தாவீதுக்கு சொல்கிறார், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நம்முடைய தேவன் உண்மையை பேசுகிறவர், ஒரு நாளும் அவர் பொய் பேசுகிறவர் அல்ல. 101ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல இந்த கபடு இது போன்ற அக்கிரமங்களை சொல்லும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்பதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் பொய்யை அங்கீகரிப்பதில்லை, பொய்யை வரவேற்பதும் இல்லை. 24ஆம் சங்கீதத்துல யார் தேவனுடைய கூடாரத்தில் ஏறுவான் என்ற அந்த பதங்களை நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்போது அங்கேயும் சொல்லப்படுகிறது, கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவர். பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு காரியம், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற முடியும். நீதிமொழிகள் 14:5 பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான், ஆனால் மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே இந்த நாளில நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறோமா, அல்லது பொய் பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாக, அது ஒரு சாதாரண ஒரு காரியமாக காணப்படுகிறதா என்று 12வது நீதிமொழிகள் 12:17 சத்தியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் சத்தியமூர்த்தி என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள், சத்தியவான் என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் சத்தியம் இருக்காது. இங்கே சத்தியவான் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் என்று வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள்ல 19:22 வரும்போது பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனே வாசி. பொய் சொல்லி ஒரு இழிவான ஆதாயத்தை நாம் தேடி செல்வந்தனாக வாழ்வதை காட்டிலும் தரித்திரராக சின்ன சின்ன காரியங்கள்ல, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுகிறதான காரியத்துல, நண்பர்களோடு பேசுகிறதான காரியத்துல, மேலதிகாரிகளோடு பேசுகிற காரியத்துல, எல்லாவற்றிலும், அல்லது ஒரு நேர்முக தேர்வுல கேள்விகள் கேட்கும் போது சொல்லுகிற பதில்ல அநேகர் அந்த பொய்யை சொல்லுகிறார்கள், திருமணத்திற்காக அல்லது தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக. நீதிமொழிகள் 24:28 இப்படியாய் சொல்கிறது, நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாய் ஏற்படாதே, உன் உதடுகளின் வஞ்சகம், அது வஞ்சகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொய் பேசுவது அல்லது பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுவது அது வஞ்சகம். 26ஆம் அத்தியாயம் நீதிமொழிகள்ல 19வது வசனம், தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவா இதை செய்தேன் என்று சிலர் சர்வசாதாரணமாய் பொய் சொல்வார்கள். ஆங்கிலத்துல they are habitual liar என்று சொல்வார்கள். அவர்கள் habitual liar. அதைத்தான் சங்கீதக்காரன் 5ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆனால் பொய் சொல்கிறவனை தேவன் அழிப்பார், அவர்களை ஆண்டவர் விட்டு வைப்பதில்லை. ஒரு நாளிலே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். 116ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல அநேக மனிதர்களிடத்துல இது இயல்பாக காணப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். அங்க என்ன சொல்கிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்று நான் பார்க்கிறேன். எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த செய்தியிலே ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற காரியம். தீத்துவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 12வது வசனத்துல கிரேக்க தீவாரை பற்றி குறிக்கும் போது ஓயாத பொய்யர் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியும், ஒரு பெரிய மனிதர், நல்ல பேச்சாளர், அவருக்கு யார் உண்மையான கர்த்தர், உண்மையான தேவன் என்று தெரியும். ஆனால் அவர் மற்ற விக்கிரகங்களை குறித்து மிக அருமையாக பேசுவார். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அவரிடத்திலே ஒரு நாள் கேட்டார்கள், ஐயா, உங்களுக்கு தெரியும் இவர்தான் ஜீவன் உள்ள தேவன் என்று, ஆனாலும் நீங்கள் இப்படியாய் பேசுகிறீர்களே என்று சொன்னபோது அவர் தன்னுடைய வயிற்றை தடவி காட்டினாராம். இந்த வயிற்று பிழைப்பிற்காக நான் இதை செய்கிறேன். அதைத்தான் தீத்து 1:12 அவர்கள் ஓயா பொய்யர்கள் என்று சொல்லி பல அடைமொழிகளை கொடுத்து கொண்டு வரும்போது பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு உலக பிரகாரமான நன்மைக்காக அவர்கள் பொய் சொல்வதை தங்களுடைய வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி 7ஆம் அத்தியாயம் 8-9 இந்த பொய் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். இது அநேக நாட்கள் பொய் சொல்லி நாம் வாழ முடியாது.
சிலர் சத்தியத்தை புரட்டி அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று ரோமர் 1:25 வாசிக்கிறோம். ரோமர் 3:13 சத்தியத்தை தவறாக புரட்டி அதை பொய்யாய் போதிக்கிற ஊழியக்காரர்களை அல்லது தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்கிறார் ஆண்டவர். அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதட்டின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, இது ஒரு பெரிய கொடிய ஒரு பாவம். இதை அநேகர் கஞ்சாடையாய் விட்டு விடுகிறார்கள். ஓசியா தீர்க்கதரிசி எப்ராஹிமரை பற்றி சொல்லும் போது 11ஆம் அத்தியாயம் 12வது வசனத்துல எப்ராஹிம் பொய்யினால் நிறைந்திருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலே என்ன சாட்சி சொல்வார் என்று நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 28ஆம் அத்தியாயம் 15-17 வரை வாசித்து பாருங்கள். பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டவர்கள் உண்டு, விசுவாசிகளும் உண்டு, ஊழியர்களும் உண்டு, ரட்சிக்கப்படாதவர்களும் இந்த பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி வாழ்கிற அனுபவம் உண்டு. 58ஆம் சங்கீதத்துல ஆவியானவர் சொல்கிறார், அவர்கள் பிறந்தது முதல், தாயின் கற்பத்திலே உருவானது முதல் துன்மார்க்கத்தின் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். 7ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல அவர்கள் கற்பம் தரிக்கிறார்கள். அவர்கள் தீவினையை கற்பம் தரித்து தங்களுடைய நாவினாலே அவர்கள் பொய்யை பேசுகிறார்கள். யார் தங்களுடைய வாழ்க்கையில தீய எண்ணங்களோடு, தீய சிந்தனைகளோடு அல்லது ஒரு தவறான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பொய்யும் தொடர்ந்து வரும். ஒரு நேர்மையான ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனால் நிச்சயமாக பொய் சொல்ல முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அத்தியாயம் 9வது வசனத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் உள்ளவர்கள் அப்படி இப்படி என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டு சொல்கிறார். அவர்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள். தேவனுடைய சத்தியத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. யோவான் 8:44 ஆண்டவர் பிசாசை குறித்து சொல்லுகிறார், அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது பிசாசை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது. ஆனால் நாம் அப்படி சொந்தத்துல எடுத்து பேசினோமையானால், நாம் பொய்யை பேசுவோமையானால் நாமும் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 2:21 சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்கள், சத்தியத்தை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக பொய் சொல்ல முடியாது. 2 தெசலோனிக்கேயர் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் தான் அந்த பொய் சொல்லுகிற அனுபவத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 4:25 ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நீங்கள் பொய்யை களைந்து, குறிப்பாக விசுவாசிகளுக்கு மத்தியில, ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியில அந்த கான்வர்சேஷன்ல இன்டராக்ஷன்ல பொய்யை களைந்து 34ஆம் சங்கீதம் 13வது வசனம், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். ஆண்டவரே, என் உதடுகளை தொடும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா ஒரு நாளிலே அசுத்த உதடு உள்ளவன் என்று சொன்ன போது அங்கே அக்கினி கொரட்டினாலே அந்த கனலை எடுத்து அவருடைய உதடு சுத்திகரிக்கப்பட்டது போல, ஒருவேளை பொய் பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக இந்நாள் வரைக்கும் இருக்குமேயானால், அல்லது அது ஒரு பாவம் இல்லை என்று நாம் வாழ்வோமேயானால், ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் 1 பேதுரு 3:10 சொல்லும் போது, கபடத்திற்கு தன் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய உதடுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், விலக்கி காக்கப்பட வேண்டும். எபேசியர் 4:14 அங்கே அந்த பொய் பேசுகிற அனுபவம் உள்ளவர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சி அடையாதவர்கள், அவர்கள் குழந்தைகளை போல இருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சகமும் தந்திரமுமான போதனைகளுக்கு தங்களுடைய செவிகளை சாய்க்கிறார்கள். அவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:6-28 2 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
பொய்யினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்குமா. எவ்வளவு கண்டிப்பான ஒரு உபதேசம். நம்முடைய சுவாசத்திலேயே நம்ம சாவை தேடுவது போல நாம் பொய் சொல்கிறோம். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தகாதவன் ஆவான் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 19:5 பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியம். நமக்கு தண்டனை காத்திருக்கும். நாம் ஒருவேளை விளையாட்டாக பொய் சொல்லலாம், மிகைப்படுத்தி சொல்லலாம், அல்லது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக பொய் சொல்லலாம் உலகத்தாரை போல. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? நாம் ஆக்கினைக்கு தப்ப முடியாது. 2 பேதுரு 2:3 வாசிக்கும் போது பொருளாசையினால அநேகர் பொய் சொல்கிறாங்க, தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அது பழக்கமாக இருக்கிறது என்று நாம் எதனாலே இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். பொய்யாய் சொல்வார்களேயானால் இது ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் நம்மேல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அது சில நேரத்தில் நிந்தையாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டாலும் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 11வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோபு 31:5 தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். எத்தனையோ அவருடைய உள்ள நல்ல குணங்களை அவர் வெளிப்படுத்தும் போது, நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடி செய்ய தீவிரித்ததோ என்று அவர் பொய் சொல்லாமல் நேர்மையாய் வாழ்ந்த மனிதன் என்று சாட்சி சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நீங்களும் நான் சொல்ல கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். நான் இப்பொழுது இந்த செய்தியின் 2வது பகுதிக்கு நேராய் கடந்து வருகிறேன். வேத புத்தகத்துல பொய் சொன்னதான சில வேதாகம புருஷர்களும் ஸ்திரீகளை குறித்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதன் விளைவுகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் தேவ சித்தத்திற்கு மாறாக பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளோடு கூட எகிப்து தேசத்திற்கு போகிறார். அவர் தேவனை நம்பவில்லை. அந்த சூழ்நிலையிலே அவரால் நம்ப முடியவில்லை, தவறு செய்கிறார். அப்பொழுது வேதம் சொல்கிறது, அவருடைய இருதயத்திலே பயம் வந்தது. என்ன பயம் வந்தது? தன்னுடைய மனைவி அழகாய் இருக்கிறாள், இவள் நிமித்தம் நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி அவர் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த மனைவியுடைய அழகை பார்த்து பார்வோன் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் திட்டமிட்ட போது இவர் சொல்கிறார், அவள் என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார். அப்படி ஆயிலும் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று. விளைவுகள் என்ன தெரியுமா? அதன் நிமித்தமாக பார்வோன் வீட்டிலே வியாதி வந்தது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று கனப்படுத்தப்பட்டாலும், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டாலும், உண்மை வெளியே வந்த போது ராஜா, ஒரு சாதாரண ராஜா, புறஜாதி ராஜா ஆபிரகாமை கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார். நீ இவ்வளவு பெரிய தப்பை ஏன் செய்தாய் என்று. அப்படிப்பட்ட அடுத்ததாக என்ன செய்தார்? எந்த தேசத்திலே தன்னுடைய பஞ்சத்திற்கு அடைக்கலம் தேடி போனாரோ அதே தேசத்திலிருந்து அவர் துரத்தப்படுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 10-20 வரை நீங்கள் தியானித்து பாருங்கள். அது ஒரு தடவை மாத்திரம் அவர் பொய் சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயத்திலே 1 முதல் 13 வரை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் இன்னொரு தேசத்திற்கு போகிறார். அங்கேயும் பயப்படுகிறார். பயம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கிறது. ஒரு தடவை செய்த தவறை அவர் திரும்ப உணர முடியவில்லை. அங்கே அபிமெலேக் என்கிறதான ஒரு ராஜாவுக்காக அவர் பயப்படுகிறார். காரணம், அவர் தேவனை நம்புகிற அந்த நிலைமையிலே அந்த நாட்களிலே அவர் இல்லை. அதனால அபிமெலேக்கு சொல்றார், அபிமெலேக்கு தேவனை அறிந்திருந்தான் என்று 20ஆம் அத்தியாயம் 4வது வசனம் இருக்கிறது. அங்கேயும் பொய் சொல்லி, தன்னுடைய சகோதரி என்று பொய் சொல்லி உண்மை வெளியே வந்த போது, எப்படி பார்வோன் ஒரு சாதாரண புறஜாதி ராஜா அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை கூப்பிட்டு கடிந்து கொண்டானோ,
அதே போல அபிமெலேக்கு கடிந்து கொள்கிறார். கர்த்தர் அது நிமித்தமாக அபிமெலேக்குடைய வீட்டிலே கற்பத்தை அடைக்கிறார். அது ஒரு சாபமாக மாறுகிறது. இவர் இப்பொழுது எப்படி செய்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சுட்டி காட்டின வசனங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறினது. பொய்யை நியாயப்படுத்துகிறார். நீ ஏன் சகோதரி என்று சொன்னா ஒரு உறவின் முறையை சொல்லி ஒரு வகையில அவ எனக்கு சகோதரி என்று சொல்லி அந்த சமாளிக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு பொய்யை சொன்னா தொடர்ந்து அதற்கு பிறகு பொய் தானே வந்து கொண்டே இருக்கும். அந்த பொய்யை சமாளிக்கிறார். என்னுடைய சகோதரி என்று நான் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் என்று சொல்கிறார். இது அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைக்காக பொய் சொல்வது பாவம் இல்லை என்கிற ஒரு கான்செப்ட் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பொய் தான், உண்மைதான். அதுல ஒயிட்லையும் கிடையாது, பிளாக்லையும் கிடையாது. பொய் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாமுடைய ஒரே குமாரன் ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அத்தியாயம் 6 - 10 வரை வாசித்து பார்க்கும்போது அவரும் கேரார் என்கிற ஒரு ஊரிலே இருக்கிறார். அந்த 7-9 வசனங்கள் என்ன சொல்கிறது? அந்த ஜனங்களை குறித்து அவர் பயப்படுகிறார். தேவனை நம்புகிற ஒரு பிள்ளை பயப்படக்கூடாது. தேவன் மேல விசுவாசமாய் இருக்க வேண்டும். வேத புத்தகத்துல 366 தடவை நீ பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, அங்கேயும் அந்த அபிமெலேக்கு என்கிறதான ராஜா தன்னுடைய அழகான மனைவியை மனைவியின் நிமித்தம் தன்னை கொன்று போடுவான் என்று நினைத்து அங்கேயும் அவர் என்னுடைய சகோதரி என்று ரெபெக்காளை சொல்லுகிறார். அதன் நிமித்தமாக உண்மை வெளியே வந்த போது கடிந்து கொள்ளப்படுகிறார். கொஞ்சம் பிந்தி இருந்தா அந்த அபிமெலேக்கு ரெபெக்காளோட அவன் பாவம் செய்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே உருவானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் உண்மை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களேயானால் யாக்கோபு பாருங்க, தாய் ரெபெக்காள் ஈசாக்கினுடைய மனைவி, பொய் சொல்லி படகி வருகிற அந்த பரம்பரை பாருங்க. யாக்கோபு பொய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 27ஆம் அத்தியாயம் 18 - 24 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. தாயுடைய சொல்லை கேட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தகப்பனிடத்துல வீட்டிலே சமைத்த பொருளை கொண்டு கொடுத்து, நான் காட்டிலே சென்று வேட்டையாடி கொண்டு வந்தேன் என்று சொல்லுவார். ஆதியாகமம் 27ஆம் அத்தியாயம் 18 வாசித்து பாருங்கள். அதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, அவர் கேட்கிறார், யாக்கோபு கேட்கிறார், இவ்வளவு சீக்கிரம் உனக்கு இந்த மிருகம் எப்படி கிடைத்தது? அதை எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமாய் சமைத்தாய் என்று சொன்னபோது, பொய்க்கு யாரை துணைக்கு அழைக்கிறார் என்றால், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார். இது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலர் பொய் சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்துல நான் பொய் சொன்னேன் என்று சொன்னவர்கள் கூட என்னிடத்துல நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் பொய் சொல்ல அவர் ஏவ மாட்டார், அவர் அனுமதிக்க மாட்டார். தேவ சத்தந்தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. அதனால ஏசா துக்கம் அடைகிறார், ஏசா பழிவாங்க நினைக்கிறார். யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்தை அவரால் அனுபவிக்க முடியவில்லை. லாபானிடத்திலே போகிறார். லாபானாலே பல தடவை அவர் ஏமாற்றப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், சஞ்சலமும் தவிப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே மீறி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய மனைவி ராகேலும் விக்கிரகங்களை திருடி கொண்டு வந்து அங்கே அந்த விக்கிரகங்களுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு அவளும் பொய் சொல்லுகிறார். பாருங்க, தலைமுறையாய் குடும்பம் முழுவதும் பொய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் இதுதான் நம்முடைய வேதத்தை சத்திய வேதம் என்று சொல்லுகிறோம். நம்ம அந்த தவறுகளை நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரே தவிர, அவ்வளவு பெரிய பரிசுத்தவானே பொய் சொல்லி இருக்கிறாரே, நாம் ஏன் சொல்லக்கூடாது என்று ஒரு நாளும் நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது. அடுத்ததாக யாக்கோபுடைய புத்திரர்கள், ஆதியாகமம் 31ஆம் அத்தியாயம் 34 - 35 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால்,
யோசேப்பை குழியிலே போட்டுவிட்டு அது ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்திலே அவனுடைய வஸ்திரத்தை தோய்த்து வந்து சொல்லுகிறார்கள், இந்த வஸ்திரத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம், உம்முடைய குமாரனை ஏதோ ஒரு காட்டு மிருகம் பட்சித்து போட்டது என்று பொய் சொல்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததான வேதனைகள் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். பஞ்சத்திற்குள்ளே கடந்து போனார்கள், அடிமைத்தனத்திற்குள்ளே கடந்து போனார்கள். எத்தனையோ உபத்திரவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது. அடுத்ததாக நான் சவுலை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் கர்த்தர் சொல்கிறார், அமலேக்கிய ராஜாவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இவர் அமலேக்கிய ராஜாவையும் விட்டு விட்டார். நலமானவைகளில் அந்த மிருகங்களில் கொளுத்த மிருகங்களை அவர் தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்கிறார். சாமுவேல் கேட்கும்போது இது கர்த்தருக்கு ரொம்ப மனஸ்தாபத்தை உண்டாக்கினது. இவரும் நம்ம யாக்கோபை போல சொல்கிறார், எதற்காக இதை நீ வைத்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்ட போது, கர்த்தருக்கு பலியிடுவதற்காக நான் இந்த மிருகங்களை தப்ப விட்டேன் என்று சொல்கிறார். பொய் சொல்லி சம்பாதித்து அதுல தசமபாகமும் காணிக்கையும் கொடுத்தா பொய் சொல்வதிலிருந்து தப்பி விடலாம் என்று நினைப்பீர்களே, ஆனால் இல்லை, பொய் என்கிற அந்த பாவத்திற்கு நமக்கு தண்டனை உண்டு என்று ஆவியானவர் சொல்கிறார். அந்த பகுதிகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் கடைசியிலே அந்த சாமுவேலுடைய சாட்சியை பாருங்கள். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஆனால் சவுலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு தவறினாலே தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவர் இழந்து போனார். முடிவிலே தான் நாட்டினை ஈட்டியின் மேலே சாய்ந்து தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டார். எனவே இந்த வேதாகம புருஷர்களை பற்றிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்க, 1 சாமுவேல் 21:13 பைத்தியம் போல நடிக்கிறார். ஆகீஸ் என்கிற ராஜாவுடைய அந்த காத்து பட்டணத்திலே போய் ஆகீஸ் என்கிற ராஜாவுக்கு முன்பாக பைத்தியத்தை போல நடித்து ஒரு வகையிலே பொய் செய்கிறார், பொய் சொல்லுகிறார், வஞ்சனை பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். 27:4 வாசிக்கும் போது அதே அதுல அவருக்கு பொய் சொல்லி கொண்டு அவருக்கு நம்பிக்கை துரோகமும் பண்ணுகிறார். நான் உனக்கு உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி கொஞ்ச தூரம் போய் அந்த ஜனங்களை வேட்டையாடி கொன்று அவர்களுடைய பொருளை கொள்ளையடித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும் தாவீது அனுபவித்த வேதனைகள், தாவீது வனாந்திரத்துல அனுபவித்த வேதனைகள், அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தொடர்ந்து அவர் பல வேதனைக்குள்ளாய் கடந்து போனார். நான் அதை எல்லாம் விவரித்து சொல்ல விரும்பவில்லை. எதற்காக இந்த சாட்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நீங்களும் நான் உண்மை பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுல அனனியா சப்பீராள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள்ல இருந்தது. எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதங்களிலே கொண்டு வைக்கிறார்கள். ஆனால் யாரும் நிர்பந்தம் பண்ணப்படவில்லை, யாரும் விற்று கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. மனமுந்து அநேகர் விற்று அதை தங்கள் பொதுவாய் அனுபவிப்பதற்காக அப்போஸ்தலர்கள் பாதத்திலே வைக்கிறார்கள். எனவே அந்த இவர்களும் அதை விற்பதற்கு முன் வருகிறார்கள், அதை விற்று கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். ஆனா அங்க ஒரு பொய் சொல்றாங்க. விற்றதுல ஒரு பகுதியை தங்களுக்கு என்று எடுத்து வைத்து விட்டு மீதியை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். பாருங்க, முதல்ல அனனியா அவர் போகிறார். அந்த பகுதியை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்டபோது ஆமா என்று சொல்கிறார். பாருங்க, அது அவர்களுடைய பணம் தான், அவர்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. எனவே இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நாம் பொய் சொல்கிறவராய் அல்லது ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய அடுத்தது மனைவி இடத்துல சொல்லு கேட்கும் போதும் அந்த அம்மாவும் அப்படியே சொல்றாங்க. முடிவு தெரியும், 2 பேரும் அங்கேயே ஜீவனை விட்டார்கள். அவர்கள் விற்றதையும் அனுபவிக்க முடியல, விற்று கொடுத்ததையும் அனுபவிக்க முடியல, கொடுக்காமல் தங்களுக்கு என்று எடுத்து வைத்ததையும் அனுபவிக்க முடியல. அந்த விளைவுகள் இப்படியாய் காணப்பட்டது. அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால்
அவர்கள் சாத்தானால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆவியானவர் பேதுரு மூலமாக சாத்தானால் அந்த தவறை செய்வதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். தேவனிடத்தில் பொய் சொல்ல அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். தெய்வ பயம் இல்லாதவர்களாயிருந்தார்கள். இப்படிப்பட்டதான விளைவுகள் அங்கே நடந்தது என்று நாம் பார்த்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட விளைவுகள், பாவத்தினால வந்த விளைவுகள், பொய்யினால வந்த விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனவே இந்த வித்தியாசமான இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் உண்மையை மாத்திரம் பேசுவதற்கும், பொய்யை தவிர்ப்பதற்கும், மிகைப்படுத்தி பேசாமல் இருப்பதற்கும், பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எல்லா சூழ்நிலையிலும் சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லுவோம். பொய் சாட்சி சொல்லாமல் இருப்போம். மிகைப்படுத்தி பேசாமல் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை ஒரு தீர்மானமாக எடுத்து நீங்கள் வழி நடங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும், என்னையும் பொய் சொல்லாத சத்தியத்தை பேசுகிற ஒரு மனிதனாக, மனுஷியாக மாற்றுவாராக. ஆமென்.